வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது சசிகலா அவர்கள் அதிரடியான அரசியல் புதிய முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களின் அதிமுக குரல்கள். இதனால் சசிகலா அவர்கள் ஒரு சில முடிவுகளையும் எடுத்து கையாண்டு வருகிறார். ஏனென்றால் அதிமுக பாணியிலும் ஜெயலலிதா பாணியிலும் எம்ஜிஆர் பாணியிலும் ஒரு சில அதிமுக கொள்கை கோட்பாடுகளை உருவி அதே போன்ற கொடி, அதே போன்ற ஆதரவாளர்கள், கட்சி செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், நடைமுறைகள் என அனைத்தையும் செய்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் தீவிரத்திலும் சசிகலா அவர்கள் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது சசிகலா அவர்களுக்கு முடிவுக்கு ஏற்ப போல் ஆதரவாளர்களும் முக்கிய புள்ளிகளும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் தமக்கான ஆதரவை சசிகலா அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. தென் தமிழகத்தில் என்னதான் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என அமமுகவை வைத்து கொண்டு ஒரு பக்கம் போனாலும் கூட சசிகலாவுக்கு வரக்கூடிய ஆதரவு என்பது ஒரு யதார்த்தமாகவும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கட்சிக்கு என்னதான் ஒரு பக்கம் எல்லாம் கிடைச்சாலும் கூட கூட்டணி கிடைக்குமா, இல்லை தனித்து களம் வர போகிறாரா, இல்லை இந்த அரசியலில் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா களமிறங்கவில்லையா, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான கேள்விகளும் பேச்சுக்களும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் சசிகலா அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் முடிவு என்னவாக இருக்கிறது என்றால் அதிமுக கூட்டணியா இல்லை தாவேகா கூட்டணியா அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது வி.கே. சசிகலா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தம்முடைய ஆதரவாளர்கள் தாவேகா பக்கமே சென்று விடலாமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாரா. ஏன்னா திமுக பக்கம் போக முடியாது. அதிமுக பக்கம் போனால் எடப்பாடி ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றி நிறைய விதமான துரோகங்களை செய்து தற்போது கட்சியில் சேரக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டிருக்காரு. அப்போ எப்படி கூட்டணி அமைச்சா மட்டும் நம்ம கேட்குற சீட்டு கொடுத்துவாரு. அதனால் தாவேக்கா பக்கம் செல்லலாம். ஏன்னா தாவேக்கா பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி, ஆட்சியிலும் போங்க அதிகாரத்தில் போங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் வச்சு நமக்கு ஏதாவது கிடைக்கும், நமக்கு ஒரு பவரில் போகலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு, புதிய வாக்காளர்கள், புதிய ஓட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ விஜய்க்கான பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பிலும் சரி, அவருடைய எக்ஸிட் போல் எல்லா பர்சன்டேஜிலும் விஜய் 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 அவர் தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வெற்றி பெறக்கூடிய கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் நம்ம ஆளுங்கட்சியான பவரையாச்சும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஒரு முடிவில் தான் பார்த்தீங்கன்னா வி.கே. சசிகலா ஒரு சில முடிவுகளை புதிய முடிவாக மாற்றி எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸோ என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறதுன்றதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.